அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல். என்னதான் இட்லி தோசைக்கு தக்காளி சட்னி தேங்காய் சட்னி இருந்தால் கூட சாம்பார் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னா அந்த இட்லியாக இருந்தாலும் சரி தோசையாக இருந்தாலும் சரி அது சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. அப்படிப்பட்ட இட்லி தோசைக்கு டேஸ்டியாக சாம்பார் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு 200 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு, அது இந்த சாம்பாருக்கு ரொம்ப முக்கியமான தேவை. துவரம் பருப்பை நல்லா வேக வச்சிருங்க. நல்ல நயமான துவரம் பருப்பை எடுத்து அதை ஒரு குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்காங்க. ஒரு பாதி அளவுக்கு அது வெந்த பிறகு இருக்கிற காய்கறி, அதாவது முள்ளங்கி, கத்திரிக்காய், தக்காளி, ஒரு கேப்சிகம் நம்ம இந்த சாம்பாருக்கு எடுத்திருக்கோம். உங்ககிட்ட என்ன காய்கறி இருந்தாலும் சரி அதை சின்ன சின்னதாக நறுக்கி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்காங்க. இந்த துவரம் பருப்பு ஓரளவு, அதாவது ஒரு 60-70% ரொம்ப குழையணும்னு இல்லை, இந்த அளவுக்கு வெந்ததுன்னா போதும். நம்ம இப்போது நறுக்கி வச்சிருக்கிற இந்த காய்கறியை அதில் கொட்டுறோம். அதில் கொட்டிட்டு ஒரு கிளறி விட்டுட்டு அதில் இப்போ நம்ம மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இந்த ஸ்பூனுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. ரொம்ப உப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. சாம்பார் தூள் ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரம் இல்லாமலும் பார்த்துக்கோங்க. காரமும் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது இந்த இட்லி சாம்பாருக்கு. இப்போ தேவையான அளவு சாம்பார் தூள், உப்பு, மஞ்சள் தூள் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு ரொம்ப தண்ணி ஊற்றாமல் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படிங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்தில் இது வேகாது. தேவையான அளவுக்கு அந்த காய்கறிகள் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சுட்டு குக்கரில் விசிலையும் போட்டுருங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 6-7 விசில் வந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கும் சாம்பார். இப்போ நம்ம ஒரு 6 விசிலில் இந்த குக்கரை ரிலீஸ் பண்ணிவிட்டு பார்க்குறோம். இந்த காய்கறிகள் பருப்புலாம் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக வெந்துருச்சு, அருமையாக வந்துடுச்சு. இந்த இட்லி தோசை சாம்பாருக்கு காய்கறிகள் நல்லா வெந்திருக்கணும். குழஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, சூப்பராக இருக்கும் சாம்பார். அந்த காய்கறிலாம் பார்த்திங்கன்னா முள்ளங்கிலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது. நம்ம ஒரு 6 விசில் விட்டு எடுத்ததுனால இந்த முள்ளங்கிலாம் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நாம் ஏற்கனவே ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நல்லா தண்ணியில் ஊற போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணியும் இதில் நம்ம ஆட் பண்ணிடுறோம். இந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கிளறி விட்டுட்டு பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் அதில் நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்ல இந்த சாம்பாரை கொதிக்க வச்சிங்கன்னா போதும். புளி தண்ணி ஊற்றிருக்கோம், அதே மாதிரி பெருங்காயத்தூளை ஆட் பண்ணியிருக்கோம். இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருங்க. ஆல்மோஸ்ட் இந்த சாம்பார் இட்லி தோசைக்கு உண்டான சாம்பார் ரெடி, சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிரும். கடைசியாக நம்ம இதில் தாளிச்சு கொட்டணும். இது நல்ல ஒரு 5 மினிட்ஸ் இந்த சாம்பாரை நம்ம கொதிக்க வச்சிட்டோம். இப்போது இதை இறக்கி வச்சிட்டோம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், வேறு எதுவும் போடணும்னா கடுகும் வெந்தயம் போட்டு கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளித்து கொட்டிடுங்க. அவ்வளோதான், இந்த சாம்பார் ஆல்மோஸ்ட் ரெடி. இட்லி தோசைக்கு இந்த சாம்பார், இந்த மாதிரி ஒரு சாம்பார் நானே இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. அந்த அளவுக்கு இந்த சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வழக்கமாக 4 இட்லி 5 இட்லி சாப்பிட்றவங்க 8 இட்லி சாப்பிடுவாங்க. 8 இட்லி சாப்பிட்றவங்க அப்போ எவ்வளோ சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத நீங்களே ஒரு கணக்கு பார்த்துக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க. இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் உப்புமாவாக இருந்தாலும் சரி, சப்பாத்தி கூட இந்த சாம்பாரை விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி சாம்பார். இதே மாதிரி வீடியோ பதிவுக்குள்ள உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.